பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினமும் ஒரு படிப்பு பற்றிய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரைன் ரிலேட்டட் கோர்சஸ். கப்பல்ல நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளோட கெரியரை வந்து அங்க அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் ஆஃப்டர் பிளஸ் டூ இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம பார்க்க போறது மரைன் இன்ஜினியரிங், அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளவு இருக்க போது, எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும்னா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதே மாதிரி அதோட சிலபஸ் என்ன, தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அதே மாதிரி ரைட்டான காலேஜஸ் நம்ம எப்படி சூஸ் பண்றது, காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆவரேஜ் எந்த அளவுக்கு வரும், கோர்ஸ்க்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி சேலரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதை தாண்டி ஒரு சில கோர்சஸ் இருக்கு. பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஜிபிஆர் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார், அண்ட் இடிஓஸ் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், GME கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 18 months கோர்ஸ். ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்க போற ஒரு சில 4 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இங்க இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டீடைல்ஸ், எப்படி அப்ளை பண்றதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கான முழு தகவல் தெளிவா கொடுத்துருவோம். பொதுவா மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்ல நம்ம சேர்ந்து படிக்கணும்னா நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், IMU செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரன் பண்றது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ். இந்தியா முழுக்க ஒரு 6 யூனிவர்சிட்டி இருக்கு. இதோட ஹெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னிங் அத்தாரிட்டி யாருன்னா IMU சென்னையில இருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தான் இந்த என்டையர் நெட்வொர்க்கையும் கவர்ன் பண்ணுது. இந்த எக்ஸாமையும் அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. IMU செட் 2025க்கான அப்ளிகேஷன் டேட் உங்களுக்கு ஓபன்ல இருக்கு. எப்படி அப்ளை பண்றதுன்னா imcbexams.com இந்த வெப்சைட்ஸ்ல நம்ம விசிட் பண்ணி நம்ம இந்த மரைன் இன்ஜினியரிங்காகட்டும் நாட்டிக்கல் சயின்ஸ்க்காகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல், OBC, EWS 1000, SC ST 700 rupees. அண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வெள்ளூர் ஆகிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. இந்தியா முழுக்க மொத்தமா 86 சிட்டிஸ்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 2/5/2025 May 2 உங்களுக்கு IMU செட்கான அப்ளிகேஷன் டேட் முடியுது. எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா May 24 அன்னைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களோட சிலபஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 11th 12th பேஸ் பண்ணி டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். NCERT சிலபஸ் வந்து கேட்க போறாங்க. இங்கிலீஷ் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இன் ஜெனரல் ஒரு ஷிப்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு பிரீஃப் நான் கொடுத்திருக்கேன். ஷிப்ல வந்து டெக் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? டெக் டிபார்ட்மெண்ட். சோ இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சிருக்க வேண்டிய படிப்பு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 years, டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் 1 year. அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா BE BTech மரைன் இன்ஜினியரிங் 4 years, அதே மாதிரி BE BTech மரைன் இன்ஜினியரிங் லேட்டரல் அட்மிஷன்ஸ் 3 year கோர்ஸ், அதே மாதிரி கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் 1 year கோர்ஸ், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். இது எல்லாமே வந்து ஷிப்புக்குள்ள நம்ம வேலை செய்யறதுக்கு தேவையான படிப்புகள், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு தேவையான படிப்புகள். இதே ஷிப் ரிலேட்டடா நான் ஒர்க் பண்ணும், பட் வந்து எனக்கு ஷிப்புக்குள்ள ஒர்க் பண்ண வேண்டாம், ஆஃப் ஷோர்ல நான் இருக்கணும் அப்படின்னா we have options also. அண்ட் அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணணும்னா GP ரேட்டிங் அப்படின்ற படிப்பு படிக்கணும், சரிங்களா? 6 மாசம் அந்த கோர்ஸ். ஆக்சுவலி ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னா என்ன கோர்சஸ் எல்லாம் நம்ம படிக்கணும்னா BE BTech நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், BE BTech நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் வெல்டிங், அண்ட் அதே மாதிரி BBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறது மூலமா ஷிப் ரிலேட்டடா படிக்கலாம், பட் ஆஃப் ஷோர்ல படிக்கலாம், சரிங்களா? ஃபைன். ஸோ ஜென்ரலா மரைன் இன்ஜினியரிங்கும் நாட்டிக்கல் சயின்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்க முடியும், ஓகேங்களா? அதை நம்ம கிளியர் கட்டா பார்த்துடலாம். PCM பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல 60% மார்க் இருக்கணும்.
இங்கிலீஷ்ல 50% மார்க் இருக்கணும், அன்மேரிடா இருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா கொடுத்துருக்கேங்க. உங்களோட கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா ஃபார் மேல் 25 இயர்ஸ் மேக்ஸிமம் லிமிட், மினிமம் லிமிட் 17ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓபிசி பொறுத்த வரைக்கும் 28 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரலுக்கு 27 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், மினிமம் லிமிட் 17 இயர்ஸ். ஓபிசி என்சிஆர் இருந்தா 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 32 இயர்ஸ். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற டீடைல் வேணும்னாலும் தாராளமா கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டீடைல் சொல்றோம். ஐசைட் ஷார்ப்னஸ் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஐசைட் டெஸ்ட்னஸும் பிசிக்கல் ஃபிட்னஸும் மரைன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டுமே வந்து ரெசிடென்ஷியல் கோர்சஸ். ரெசிடென்ஷியல் கோர்சஸ்னா நீங்க வந்து டே ஸ்காலரா போயிட்டு வர முடியாது, கம்பல்சரி கேம்பஸ்ல தான் இருக்கணும். ஈவன் கேம்பஸ்க்கு ரொம்பவே பக்கம் உங்க வீடு இருந்தாலும் இட் இஸ் நாட் அலௌட். இட் இஸ் a ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், கம்பல்சரி. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும், நாட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், சூஸ் பண்ற காலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு மரைன் இன்ஜினியரிங்ல அட்மிஷன் போடணும். அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ்ல அட்மிஷன் போடணும். டிஜிஎஸ் அப்ரூவ்டு அந்த காலேஜஸ்க்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். டைரக்ட் அப்ரூவல் இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிற படிப்பு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமும் 3 வருஷத்துக்கு அப்புறமும் எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடும். ஸோ காலேஜ் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீஸ், மரைன் இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும், நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா ஆவரேஜா நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்ன்ற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷன், இட் மே வேரி. ஸோ மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா வருஷத்துக்கு மினிமம் 3 லட்சம் ரூபாயில இருந்து 4,75,000 வரைக்கும் மாறும். இட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆல்சோ. 100% ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 2,30,000 வருஷத்துக்கு நமக்கு செலவாகும். இதுவும் 100% ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் ஸோ அடுத்தது, இப்போ நான் மரைன் இன்ஜினியரிங் நான் படிக்கிறேன் அப்படின்னா, மரைன் இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கான அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எனக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், எனக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றது கிளியரா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் இன்ஜினியர் இதுதான் ஹையஸ்ட். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து ட்ரெயினில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா ட்ரை கார்கோ ஷிப்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவா நேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் தான். மர்ச்சன்ட் நேவி கோர்சஸ்னா வணிக கப்பல்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ட்ரை கார்கோ ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆயில் ஷிப்ஸ், அதே மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறது அது வேற. ட்ரை கார்கோ ஷிப்ஸ்னா கூட்ஸ் மட்டும் எடுத்து போற ஷிப்ஸ். இதுல வந்து ஆவரேஜான சேலரின்னு பாத்தீங்கன்னா 70,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். உங்களோட மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்ச உடனே அடுத்து ஒவ்வொரு கிரேடுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர், 2nd இன்ஜினியர், ஃபைனலி வந்து சீஃப் இன்ஜினியர். இப்படி உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா வெரி லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனா எடுத்து தைரியமா படிக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க 10th +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் சின்ன 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 சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸையும் நீங்க முடிக்க 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 அடுத்து உங்களோட லேடரை கிளைம் பண்ணிட்டு சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இங்க உங்களுக்கு வந்து எந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எக்ஸாமை எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க முடிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா நீங்க வந்து அந்த லேடரை கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நாட்டிக்கல் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கெரியர் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். ஸோ உங்களோட 12th முடிச்ச உடனே நீங்க நாட்டிக்கல் சயின்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவல கிளைம் பண்ணி கேப்டனா நீங்க வந்துட்டீங்கன்னா, கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான சேலரி என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேலரி லெவல் ஃபார் ஷிப் கேப்டன். ஸோ ஆவரேஜ் ஆனுவல் சேலரி வருஷத்துக்கு 55 lakhs சொல்றாங்க. பேஸ் பே ரேஞ்ச் மட்டுமே வருஷத்துக்கு 36 லட்சத்துல இருந்து 60 லட்சம் ரூபாய். ஆப்வியஸா நாட்டிக்கல் சயின்ஸ்க்கும் லாங் டேர்முக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அடுத்து வேற ஒரு துறை பற்றி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.